தேவனுக்கு கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கிருபையாய் தந்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்கம் வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் மாலை நேரடி ஒலிபரப்பிலே உங்களை வாழ்த்தி அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த நாளும் உங்கள் நிகழ்ச்சிகள் யாவும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அறியத் தருகிறேன். இதனாலும் தேவன் பாராட்டின கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்தி செபித்து நாங்கள் நிகழ்ச்சிகளை கண்ணோக்கி பார்ப்போம். செபிப்போம். எப்பொழுதும் எங்களை நேசிக்கிற நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒருபோதும் எங்களை கைவிடாதவர், இமைப்பொழுதும் எங்களை கைவிடாத வினீசம் நீங்க தான் ஆண்டவர். இம்மட்டும் எங்களை நடத்தி வர கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த 2ஆம் மாதத்தை தந்து இம்மட்டுமா எங்களை ஆசீர்வதித்து நடத்துகிறீரே. உம்முடைய கிருபை கொஞ்சமல்ல ஆண்டவர், அவ்வளவாய் நேசிக்கிற, அவ்வளவாய் நெருங்கி வருகிறேன். நாங்கள் நெருக்கத்தில இருந்தெல்லாம் கூப்பிட்ட வழியில் எங்களுக்கு விசாலத்தை தந்து, எங்களை விடுதலை தந்து, எங்களை வெளிச்சத்தின் பாதை நடத்துற தகப்பனே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த வேளையின் கர்த்தாவின் சங்கமான ஊழியத்தின் ஆசீர்வாத கிருபைகளுக்காய் நன்றி அப்பா. காலை முதல் இம்மட்டுமாய் விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தை ஆசீர்வாத தந்திரே, உமக்கு நன்றி. ஊழிய ஸ்தாபகருமான லெஸ்லிபரருக்காக, அவருடைய மனைவி பிள்ளைகள் உறவுகள் எல்லாருக்காக செபிக்கிறோம். அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்யற எல்லா ஊழிய தாசர்களுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் குடும்பம் ஆசீர்வதிங்க, பேர் ஆசீர்வதிங்க. அதே போல் நித்திய வெளிச்சத்தின் பகுதி ஆசீர்வதி செபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த மூத்த ஊழியரான மகேந்திரையாக்கு நன்றி செலுத்தி உடைய கரத்தில் ஒப்புதி செபிக்கிறோம். ஊழியக்காரனை ஊழியங்களை ஆசீர்வதிங்க, இல்லைகளை விசாலப்படுத்துங்க. அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்யற எல்லா ஊழிய தாசர்களுக்காக நன்றி செலுத்தி உடைய கரத்தில் ஒப்புதி செபிக்கிறோம். குடும்பம் ஆசீர்வதிங்க, பேர் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அதே போல இந்த மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் பகுதி உம்மிடத்திற்கரத்துல தருகிறோம் அப்பா. தொடக்கம் முடிவு வரைக்கும் உங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. இருந்த இடத்துல இந்த பிரசன்னத்தை ஆளுகை செய்ய அப்பா, நாங்கள் பெற்றுக்கொள்ள, அந்த பிரசன்னத்தில் இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள, சமாதத்தை பெற்றுக்கொள்ள, சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியம், ஆயுசு நீங்க கட்டவிழ்க்கிறதுக்காக நன்றி செலுத்துற மாட்டோம். உங்களுடைய வல்லமையால் நிரப்பப்பட நீங்க கிருபை பாராட்டுறீங்க. இந்த வாசலுக்காக நன்றி ஆண்டு. நல்ல கருத்துக்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இவர்களை முன் குறித்து அழைத்து வந்து நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக நீங்க விளங்க செய்யப்படுற கிருபைகளுக்காக நன்றி. நடந்த மீதியான வேலையை வழி நடத்தும் ஆசீர்வதியும் எல்லா இணைப்போலையும் கருத்தில் ஒப்புவிக்கிறோம். தடைகளை உடைத்து காரியத்தை வாய்க்க பண்ற கர்த்தர் நீங்கப்பா. இந்த நாளிலும் எங்கள் காரியங்களை கைகூடி வர பண்ண கிருபைக்கா நன்றி செலுத்து. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு செபிக்கிறேன். செபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் மாலை நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாளும் தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தையானது ஏசாயம் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம். அங்கே தகப்பன் இப்படி சொல்கிறார். 21ஆம் வசனம் இப்படி சொல்றது. ஏசாயம் 44:21. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். யாக்கோவே, இஸ்ரவேலே. யாக்கோவா இருந்த ஏமாற்றுக்காரன் நான் இருந்த யாக்கோவை இஸ்ரவேலாய் மாற்றி அங்கே என்ன செய்ய உருவாக்கினார். நான் உன்னை உருவாக்கி இன்னைக்கு நம்மை உருவாக்கினவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். நீங்க ஒருவர் நாங்கள் அதாவது சில பாரம்பரியத்துல இருந்திருக்கலாம், பழைய வாழ்க்கையில இருந்திருக்கலாம். எங்களை இஸ்ரவேலாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் அவரால. அப்படிப்பட்ட எங்களை பார்த்து சொல்லுகிறார், நீனே நான் எப்படி உன்னை உருவாக்கினேன், நான் தான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். இன்றைக்கு அவர் எங்களை உருவாக்கி இந்த சங்க வானொலிக்குள்ளே எங்களை ஒருமுனைப்படுத்தி ஒருமுகப்படுத்தி எங்களை வார்த்தைக்கூடாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமையினால் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய ஆவிக்குரிய யுத்தத்துக்கு எங்களை யுத்த கருவிகளாக உருவாக்கி கொண்டு அவர் நம்புற துணியில் எங்களை மூடி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தகப்பனிடத்துல எங்களை விட்டு கொடுப்போம். நிகழ்ச்சியில் யாவையும் கண்ணோக்கி பார்ப்போம். ஆமேன். கர்த்தர் ஒன்றே மகிமைப்படுவதாக. இந்த நிகழ்ச்சிகள் யாவும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் அன்புடன் அறிய தருகிறேன். இணையுங்கள், அழையுங்கள். சங்க வானொலிக்குள் ஒன்றாக நாங்கள் சங்கமிப்போம் நித்திய வெளிச்சத்தின் நேரத்தில். ஆமேன். நாளும் 7 மணி தொடக்கம் 7:30 வரைக்கும் நாங்கள் ஸ்துதி பாடல் ஜெபங்களுக்கு கூட கடந்து செல்ல போகிறோம். அதுக்கு பிற்பாடு நாங்கள் 7:30 8 மணி வரைக்கும் கண்கள் ஏறெடுப்போம். ஒத்தாசி வரும் பர்வதத்துக்கு நேராக என்ற பகுதியில் நாங்கள் இணைந்து தேசத்துக்காக, பாதுகாப்புக்காக, எல்லாவற்றுக்காக நாங்கள் ஜெபிக்க போறோம். அழையுங்கள், ஜெபத்தில் இணையுங்கள். அடுத்ததாக நாங்கள் 8 மணியில இருந்து வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ள கணசல போறோம். இந்த நாலு வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில எங்களுக்கு 8 மணிக்கு சிஸ்டர் பிருந்தா அவர்கள் இணைப்பில் இணைந்து செய்தியை வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் எடுத்து வருவார்கள்.
அடுத்ததாக 8:30க்கு எங்களோட பாஸ்டர் வெங்கட் அவர்கள் அமெரிக்க தேசத்திலிருந்து இணைந்து வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் தேவ செய்தியை எடுத்து வருவார்கள். 9 மணிக்கு எங்களோட பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் இணைந்து தேவ செய்தி எடுத்து வருவார்கள். 9:30க்கு நாங்கள் முடிவு ஜெபத்தை ஏறெடுத்து மீதியான வேலைகளை நாங்கள் மறுவழிப்போடு இணைவோம். கர்த்தரின் நாமத்தை ஒன்றாக மகிமைப்படுத்துவோம். அன்பின் விருந்துக்குள் அணிவோமா, இணைவோம் சங்க வானொலிக்குள். நித்திய வெளிச்சத்தின் மாலை நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் மீண்டுமாக வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளும் நாங்கள் ஆரம்பிச்ச பாடலுக்கூடாய் கடந்து செல்வோம். உங்களை சமூகத்துக்குள் ஒருமுகப்படுத்த எங்களோட சிஸ்டர் அருண் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பில் இருக்கும் சௌரிய அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் பாடி துதித்து இதோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அழைப்போமா? பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுபா. பிரைஸ் லார்ட். எடுத்து வாருங்கள் ஆரம்பிச்ச பாடலை. ஆமென். காட் பிளஸ் யூ சிஸ்டர். நன்றி அப்பா, நன்றியோடு ஆராதிக்க வந்திருக்கோம் ஆண்டவரே. வானத்திலும் பூமியிலும் சர்வாதிகாரம் பெற்றவரே அப்பா, சிருஷ்டிகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உலகத்திலே இருப்பவனை காட்டிலும் எங்களில் இருக்கிற இயேசப்பா நீர் பெரியவர் ஆண்டவரே. அப்பா, எங்களை நீர் உள்ளங்கையில் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னே எங்களை தெரிந்து கொண்டு உம்முடைய உள்ளங்கையில் எங்களை வரைந்திருக்கிற 2 வேத வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே. அப்பா, உமக்கு எதிராக செய்கிற எந்த காரியங்கள் ஆனாலும் நீர் மன்னித்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படியாய் உண்மையை நீர் பணியாக்கினதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சிலுவைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாசல் நிலைகள் எல்லாம் உம்முடைய ரத்தத்தினாலே மூடி பாதுகாக்கிறவராயிருக்கிறீர். எங்களுடைய சரீரங்களை சுற்றி உம்முடைய பாதுகாப்பின் வெளியத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். கவலைப்படுகிறதுனால் நீ ஒரு முளத்தை கூட்ட மாட்டாய் என்று சொன்னபடி எங்களுடைய கவலைகள் எல்லாம் உண்மையில் வைத்து விட்டு வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று எல்லா சுமைகளையும் ஏற்றுக்கொண்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி இந்த நாளும் இந்த வானொலிக்காக, இந்த வானொலி நடத்துகிற சௌரன்ல ஸ்ரீ பிரதற்காக, அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சுத்த கிருபையினாலே மூடி இதுவரை பாதுகாத்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாய் ஆசீர்வதித்து வழி நடத்திருக்கிறீங்க. தொடர்ந்து நடத்துங்க. தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்துள்ளுங்க. குடும்பத்தின் தேவைகள் ஒவ்வொன்றையும் நீர் காண்கிற தகப்பனா இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இன்னும் மகேந்திரனங்களுக்கு அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வயதிவா காலத்திலும் உமக்காக செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அப்ப ஆசீர்வதிங்க. தொடர்ந்து சுகம் ஆரோக்கியம் கொடுத்து வழி நடத்துங்க. உங்களுடைய திருக்கரத்திலே தகப்பனாரை ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல சௌரி சுபாலங்கோய் மறுபடிய குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்ப காரியங்கள் ஒவ்வொன்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. சௌரி போகிறவர்களிடங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தைகளை சொல்லும் போது ஆத்துமாக்கள் விடுதலை அடையும்படியாய், பயன்படுத்தும்படியாய், அபிஷேகிக்கும்படியாய் உம்முடைய திருப்பாத்தில் கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் சௌரி ரஞ்சனி அலங்காரமணிக்காக அவருடைய சிகிச்சைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சௌரியை நீங்க தொடர்ந்து தொட்டு சுகமாக்குங்க அப்பா. சுகத்தோடு மீண்டும் வந்து முடிய ஊழியத்தை செய்யும்படியாய சௌரியை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. குடும்ப தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து உம்முடைய மகிழ்ச்சியினாலே நிரப்பும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ளாக அவை மறைத்துக் கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் கர்த்தாவே, டோலிக்காக செபிக்கிறோம். டோலியின் குடும்பத்தில் இருக்கிற எதிர்பார்க்கிற நன்மைகள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க அப்பா. நீங்கள் தகப்பனே எல்லா ஆயத்தங்களையும் செய்து வைக்கிறவர். அந்த சௌதரி நோக்கங்கள் விருப்பங்கள் எல்லாவற்றுக்குமாக உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து சரீர ஆரோக்கியத்தை கொடுங்க. உம்முடைய ஊழியத்திலே அப்பா ஒழுங்கிரமாய் வந்து செய்யற எல்லா காரியங்களையும் நீங்க காண்கிறது அப்படின்னு தொடர்ந்து சரி ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இன்னும் இந்த ஊழியத்துக்காக வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேல உம்முடைய அபிஷேகம் பலமாய் இறங்கட்டும் ஆண்டவரே. வார்த்தையை கொடுக்கும் போதோ 30, 60, 100 நீங்க ஆத்துமாக்களை கொடுத்துள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உம்முடைய வருகைக்கு முன்பாக அநேக ஜனங்கள் இழுக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த ஊழியத்தின் மூலம் கர்த்தாவே அநேக ஜனங்கள் தொடப்பட அந்த சபைகளிலே வந்து சேர கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிங்க.
எங்கேயாவது ஒரு மூலையில கர்த்தாவே ஒரு ஆத்மா விடுதலை ஆகட்டும். உம்முடைய பரலோக ராஜ்யம் சந்தோஷத்தினாலே நிரப்பப்படட்டும். அப்பா, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தகப்பன் நீர் கர்த்தாவே. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது, மாமிசமோ பலவீனம் உள்ளது என்று சொல்லியிருக்கிறீர்கள். எங்களுடைய ஆவி எப்போதும் உம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய மாமிசம் பலவீனமாயிருந்தாலும் இந்த ஆவி எப்போதும் உம்மை நோக்கி பார்க்கிறது. நாங்கள் தவறி போகாதபடி நாங்கள் உம்முடைய வார்த்தையின்படியே இடது பக்கமோ வலது பக்கமோ கூப்பிடுகிற சத்தத்தை கேளாதபடி உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியாய் மேய்ப்பன் உம்முடைய சத்தத்தை நாங்கள் பகுத்தறிகிறவர்களாய் உமக்கு பின்பாக நாங்கள் வர கிருபை பாராட்டி இருக்கிறீங்க ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தாவே, எருசலேம் நகரத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த நகரத்திலே கர்த்தாவே உம்முடைய பாதம் வந்து சேரும் முன்பாக அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்திலே கர்த்தாவே எங்களுக்கு சாட்சியாய் வைக்கப்பட்ட அந்த யூத ஜனம் அப்பா, எந்த நேரத்திலும் கர்த்தாவே உம்முடைய பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிப்புக்குள்ளாக வர கிருபை பாராட்டுங்க. அந்த தேசத்தை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அயனுள்ள ஒவ்வொரு தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கொடுமையான மனுஷர்களுடைய கைகளுக்கு அந்த மக்களை பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பொல்லாத ஜனங்களை நீங்க காண்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, குழந்தைகள், வாலிபர்கள், வயோதிபர்களை விடுதலையாக்குங்க ஆண்டவரே. உடைய ரட்சிப்பை அந்த ஜனங்களுக்கு காண்பீங்க. பெண்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த உலகத்திலே நாங்கள் கேட்கிற செய்திகளை காணும் போது அந்த கொடுமையான காலம் எங்களுக்கு தெரியாமலே இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அப்பா, நீங்க அறிவீங்க ஆண்டவரே. அந்த கொடுமையான கரங்களுக்குள்ளே பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்பா தகப்பனே, எல்லாரையும் விடுதலையாக்குறவன் நீர் கர்த்தாவே. தொடர்ந்து உம்முடைய திருக்கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே. இன்னும் கர்த்தாவே, இந்த கருவிகள் ஒவ்வொன்றோடும் கூட இருங்க. எல்லாவற்றையும் நீத்தியாய் செய்யும்படியாய் ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை கொடுங்க. இன்னும் கர்த்தாவே, சிறையில் இருக்கிறவர்களை சிறையில் இருந்து விடுதலை பண்ணுங்க. வைத்தியசாலையில் இருக்கிறவர்களை வைத்தியசாலையில இருந்து விடுதலை பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. ரட்சிப்பை காணட்டும், எல்லாரும் ரட்சிப்பை காணட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை கடந்து போகட்டும், ஊழியங்கள் பெருகட்டும். எல்லாரையும் விடுதலையாக்க முடியாது ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். போதைக்கு அடிமையாகிறவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் தங்களுடைய குடும்பங்களை கைவிடப்படும் நிலையிலே கொண்டு போய் அந்த போதை வஸ்து விட்டு விடுகிறது ஆண்டவரே. அந்த மனங்கள் உணர்வடையும்படியாய் தண்ணீர் தெளிந்த புத்தியை கொடுக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவினை பார்த்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நீதியில் நிலைத்திருந்தே திருமுகம் நான் காண்பேன். உயிர்த்தலும் போது சாயலால் திருப்தியாவேன். நீதியில் நிலைத்திருந்தே திருமுகம் நான் காண்பேன். உயிர்த்தலும் போது சாயலால் திருப்தியாவேன். தேவனே நீரன் தேவன், அதிகாலமே தேடி வந்தேன். தேவனே நீரன் தேவன், அதிகாலமே தேடி வந்தேன். நீரின்றி வறண்ட நிலம் போல் ஏங்குகிறேன் தினம் உமக்காய். நீரின்றி வறண்ட நிலம் போல் ஏங்குகிறேன் தினம் உமக்காய். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஜீவனை விடவும் அன்பு அது
விடவும் அன்பு அது எத்தனை நல்லது. புகழ்ந்திடுமே என்னுதடு, மகிழ்ந்திடுமே என் உள்ளம். புகழ்ந்திடுமே என்னுதடு, மகிழ்ந்திடுமே என் உள்ளம். ஹalleluya ஹோசன்னா, ஹalleluya ஹோசன்னா, ஹalleluya ஹோசன்னா, ஹalleluya ஹோசன்னா. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் நாமம் சொல்லி துதிப்பேன். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் நாமம் சொல்லி துதிப்பேன். அறுசுவை உண்பது போல திருப்தியாகும் என் ஆன்மா. அறுசுவை உண்பது போல திருப்தியாகும் என் ஆன்மா. ஹalleluya ஹோசன்னா, ஹalleluya ஹோசன்னா, ஹalleluya ஹோசன்னா, ஹalleluya ஹோசன்னா. படுக்கையிலே உம்மை நினைப்பேன், ராஜாமத்தில் தியானம் செய்வேன். படுக்கையிலே உம்மை நினைப்பேன், ராஜாமத்தில் தியானம் செய்வேன். துணையாளரே நிழலை தொடர்ந்து நடந்து வளர்வேன். துணையாளரே நிழலை தொடர்ந்து நடந்து வளர்வேன். ஹalleluya ஹோசன்னா, ஹalleluya ஹோசன்னா, ஹalleluya ஹோசன்னா, ஹalleluya ஹோசன்னா. நீதியில் நிலைத்திருந்து திருமுகம் நான் காண்பேன். உயிர்த்தெழும் போது சாயலால் திருப்தியாவேன். Praise Lord, sister. சிஸ்டர். ஆமேன். நீதி நிலைத்திருங்கள். ஆமேன். அப்பொழுது பிரசன்னத்தை அனுபவிப்போம். ஆமேன். நீதியின் தேவன். ஆமேன். அப்படியாக நீதி நிலைத்திருந்து அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் நாமப்படுவதாக. உங்களை உங்கள் குடும்பினர் எல்லாருக்காகவும் பாரப்பட்டு ஜெபித்தீர்கள், துதித்தீர்கள் தேவனுடைய நாமத்தை. அப்படியாக ஜெபித்து துதித்த உங்களை உங்கள் குடும்பத்தின் ஊழியத்தையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தவனாங்களை இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் தேவ சமாதத்தை கூறுவோம். நன்றி சிஸ்டர். Amen. God bless you, sister. Amen. God bless you. நாங்கள் எழுதலா வார்த்தையின் தியானத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். இந்த நாளும் வார்த்தையின் தியானத்துக்காக சங்கீதம் 144 சங்கீதம் 1 தொடக்கம் நாங்கள் 4 வசனத்தை வாசிப்போம். 144 சங்கீதம் 1 தொடக்க 4 வசனங்களை வாசித்து தியானத்துக்கு எடுத்துக்கொள்வோம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கு படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தயாபரனும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துவருமாயிருக்கிறார். கர்த்தாவே, மனுஷன் நீர் கவனிக்கிறதற்கும் மனுபுத்திர நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம். மனுஷன் மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான். அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். ஆமென். இடத்துல தாவீது எழுதின சங்கீதம் என்று போட்டு கிடக்கு. இங்க தாவீது உண்மையிலேயே தாவீதுக்கு கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிச்சவர் கர்த்தர். எப்படி படிப்பிச்சார்? ஒரு சாதாரண ஒரு மெய்ப்பனாக படிப்பிச்சார்.
ஒரு மேய்ப்பன் ஒரு கோலையும் தடியும் வச்சுக்கொண்டு தன்னுடைய ஆடுகளை பக்குவமாக மேய்த்து அதுகள் அமர்ந்த தண்ணீர் அண்டையை கொண்டு போய் விடவும் பசும் புல்லில மேய்க்கவும் அதுகளை தீங்கு நேரிடாதபடிக்கு பாதுகாக்கவும் ஒரு நல்ல மேய்ப்பனாக கரடிக்கு சிங்கத்தின் வாய்க்கு அங்கே என்ன செய்கிறார்? பாதுகாக்கவும், அதை பீறி போடாதபடிக்கு பாதுகாக்கவும் யுத்தம் பண்ணி அப்படியாக தாவீதை பழக்கி வைத்தார். அப்படியாக பழக்கி வைத்தவர் தான் கோலியாத்துக்கு முன்னாலே கொண்டு நிறுத்தி விட்டார். அந்த யுத்த வீரனை, அந்த சிறு வயதில இருந்து யுத்த வீரனா நின்றவனை, சவால் விட்டவனை அங்கிட்டு யுத்தம் செய்ய அந்த இடத்துல களத்துல கொண்டு விட்டார். அந்த தளம் அவருக்கு வெற்றியின் களமாக மாறியது. தேவனுடைய நாம் வந்து மகிழ்ப்பட்டது. இன்றைக்கு நாம் சொல்லுவோமா, எங்கள் கைகளை யுத்தத்து எங்களுக்கு எங்களுக்கு யுத்தம் மாமிசத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, லோகாதிபதிகளோடும் உலகம் அங்கே துரைத்தனங்களோடும் போராட்டம் உண்டு. அப்ப இந்த யுத்தத்தை நாங்கள் வெல்ல எங்களுக்கு தேவை எங்களுடைய கைகள் என்ன செய்ய வேண்டும்? போருக்கு பழக்கி எங்கள் வீரர்கள் யுத்தத்துக்கு என்றால் இனி நாங்கள் சந்திக்க போறது அப்படியா? சத்துருவான் அவனை விழுங்கலாம் என்று வகை தேடிக் கொண்டிருக்கான், சுற்றித் திரிகிறான், அவனை யுத்தத்தால வெல்லணும் என்று சொன்னார். எங்கள் கைகள் கர்த்தருக்கு நேராக உயர்த்தப்பட்டு அது என்ன செய்ய வேண்டும்? பயிற்றுவிக்கப்பட வேண்டும். விஷயத்தால வல்லமையினால நிரப்பப்பட வேண்டும். அங்கே அவருடைய கரங்கள் அவருடைய இந்த கரம் அவருடைய கரமா மாறு. அப்படி மாறும் பொழுதுதான் நாங்கள் அதை ஜெயிக்க முடியும். அப்படி ஜெயிக்கும் பொழுது நிச்சயமாக நாங்கள் சொல்லலாம், எங்கள் கைகளை போருக்கும் எங்கள் வீரர்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு சோத்திரம், உமக்கு நன்றி, நீதான இந்த காரியத்தை படிப்பிக்கிற. உலகத்தின் படிப்புக்கு நாங்கள் பாடசாலைக்கு போயிருக்கலாம், யூனிவர்சிட்டிக்கு போயிருக்கலாம், ட்ரைனிங் காலேஜ்களுக்கு கூட போயிருக்கலாம். ஆனால் உலக படிப்பு இந்த உலக ஓட்டத்தோட முடிந்து விடும். ஆனால் ஆவிக்குரிய ஜீவத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயிக்கணும், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும், நித்திய ஜீவனை அடையணும்னு சொன்னார். நாங்கள் இந்த உலகளோடும் குறைத்தனங்களோடும் உள்ளாத ஆவியின் மன்றங்களோடும் ஜெயிக்கணும். அது ஜெயித்த வாழ்க்கை தான் நித்திய ஜீவனை அடையும் வாழ்க்கை, உங்களுக்கு நியமித்த ஓட்டத்தை அடையும் வாழ்க்கை, இலக்கை அடையும் வாழ்க்கை. அப்படிப்பட்ட அந்த யுத்தத்துக்கு நம்மை தயாராகிற கண்மலைக்கு நாங்கள் சோஸ்திரம் சொல்லி அவருடைய அம்பராத்துணிய எங்களை மூடி வைத்து ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அப்படியாக யுத்தத்துக்கு பழக்கிட்ட கத்திரத்து சோஸ்திரம் செலுத்தி பெரியான காரியங்களுக்குள்ள கடன் செல்வோம். ஆமேன். நாங்கள் அடுத்ததாக ஊழியருக்கான ஜெபத்தை ஏறெடுத்து எங்களோட சிஸ்டர் டோலி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பிற்கும் சௌரிய அழைப்புகள் கொண்டு வந்து ஜெபிப்போம். பிரைஸ் சிஸ்டர் டோலி. Praise the Lord, Sister Subha. Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். அடுத்து வாருங்கள் ஊழியருக்கான ஜெபத்தை. ஆமென், ஆமென். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த தருணத்தை, இந்த நித்திய வெளிச்சத்தை எங்களுக்கு ஒளியாக வந்து, நித்திய வெளிச்சத்தில் ஒளியாக வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நான் நன்றி செலுத்துறேன். வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆண்டவரே உங்களோட திரு ரத்தத்தினால புதிதான வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்க ரத்த கோட்டைகளை யாவரையும் மறைத்து வைங்க அப்பா. நீங்க உன்னதவர், நீர் உண்மை இல்ல தேவன் ஆண்டவரே. நாங்கள் உங்களை ஆவியோடு உண்மையோடு தொலைந்து கொள்வதற்கு இந்த மகா பெரிதான அன்பை எங்களுக்கு தந்தபடியா நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க உண்மையில தகப்பனதுக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் சங்கமமான நித்திய வெளிச்சத்துல வந்து அந்த விதை பகிர்ந்து கொடுக்க போற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கொண்டு வர போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் அப்பா உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. அபிஷேகத்தினால நிரப்பி அப்பா ரத்த கொட்டைகளை மறைத்து வைத்து ஒரு விதமான தடையும் இல்லாமைக்கு உங்களோட சித்தத்தின்படி நடத்துவதற்கு ஆண்டவரை உங்களோட வெள்ளமீனால நிரப்பும்படியாக ஜபிக்கிறேன். யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த இந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இன்னைக்கு புதிதான மாலையாக யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி ஜபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. அமேன், அமேன். சிறிய ஒரு சாட்சி 2 நிமிஷத்துல சொல்லி முடிக்கிறேன். கத்தர் பெரியவரும் நல்லவருமா இருக்கிறார். நான் கத்தரை அறிந்த நாட்கள் எவ்வளவோ வருடங்களுக்கு மேலாக இருக்கிறது. நான் 19 இயர்ஸ்ல 19 வயசுல கத்தரை தெரிந்து கொண்டேன். இலங்கையில, ஸ்ரீலங்கால. அந்த நேரம் ரஞ்சினி தான் எங்களை கத்தரை பற்றி கூறி 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 அவரோட வார்த்தையை கூறி 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 அவருக்குள்ள நாங்கள் எப்படி அவரை சொந்த ரச்சராக எடுத்துக்கொள்ள வேணும்னு சொல்லி எப்பொழுதும் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். ஆனால் எல்லாருமே ரசிக்கப்பட்டார்கள். ஆனால் நான் தான் கடைசியாக ரசிக்கப்பட்டேன். என்னன்னா நான் கொஞ்சம் ஸ்டப்பனாகவும் கொஞ்சம் கிறுக்காகவும் இருந்தேன், பெருமையுள்ள ஆவியோட. ஆனால் கத்தர் என்னை மகா பெரிதான அன்பால் என்னை
என்னை சந்தித்தார். ஒரு 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 வாலிபர் கூட்டத்துல என்னை கத்தர் சந்தித்தார். எனக்கு இப்பொழுதும் வாலிபருக்கு ஜெபிக்கும் பொழுது எனக்கு பெரிய மனப்பாரம் வரும். பாரத்தோடு ஜெபிப்பேன். கத்தர் என்னை வாலிபர் நாட்கள்ல தான் என்னை தெரிந்தெடுத்தார். அப்பொழுதும் இருக்கும் பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு அதுக்கு பிறகு நான் மிடில் ஈஸ்ட்ல யூனிவர்சிட்டியில போய் வேலை செய்தேன். அபுதாபில அங்க வேலை செய்யும் பொழுது கத்தரை நான் தெரிந்து கொண்டபடியா நான் அவருடைய ரத்தத்துக்குள்ள நான் மறைத்து அவர் என்னை வைத்து என்னை வழிநடத்தி வந்தார். கத்தரோட வார்த்தையை அங்கேயும் பகிர்ந்து கொடுப்பதற்கு எங்களுக்கு அப்படி பகிர்ந்து கொடுக்க முடியாது. இருந்தாலும் நாங்க கிளினிக்குள்ள போயிட்டு விண்டோக்களால ரகசியமாக போயிட்டு கிளினிக்குள்ள பின்னால போயிருந்து புதிதான ஆத்மாக்களுக்கு ஜெபிப்பதுண்டு. அப்படி ஜெபிக்கும் பொழுது ஒரு பிலிப்பினோ கேர்ள் மகளுக்கு கத்தர் பரிசுத்தமான ஆவியை கொடுத்து அவரை பரிசுத்தமான ஒரு குட் ஃப்ரைடே டே தான் அவள் அதை கத்தருடைய பரிசுத்தமான ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு கத்தர் கிருபை கொடுத்து அவர்களை வழிநடத்தி வந்தார்கள். நான் ஏன் இது சொல்றதுன்னா, இவ்வளவு வருஷம் காலம் நான் கத்தரை தெரிந்திருந்த பொழுதும் கனடாக்கு வந்தும் கத்தரை நாங்க எப்படி அவருக்குள்ள நாங்க தைரியமாகவும் அவருக்கு முன்பாக அவரை சிலுவை எடுத்து செல்ல வேண்டும் என்பதை கத்தருக்குள்ள நான் அதை கற்றுக்கொண்டேன். இருந்தாலும் சங்கமம் வானொலி மூலமாக நான் நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு சிஸ்டர், அவங்க இப்ப சுகம் இல்லாம இருக்கப்படியே வர்றதில்லை. இருந்தாலும் அவர் மூலமாக நான் சங்கமம் வானொலியில் வந்திருப்பதற்கு கத்தோட நாமத்தை உயர்வதற்கு தந்த கிருபைக்கு நன்றி செலுத்துறேன். நான் என்ன சொல்ல வரேன்டா, கத்தோட ரட்சிப்பு அவரிடத்துல இருந்து வரும் பொழுது அவருங்களை அழைப்ப ஒரு நாளும் மறந்துடாமைக்கு நாங்க இன்னும் அதை பாதுகாப்பதற்கு கத்தர் எங்களுக்கு ஊழியக்காரங்களை அனுப்பி சங்கமம் வானொலியில நித்திய வெளிச்சத்துல கேள்வி பதில் நிகழ்ச்சியில அப்படி மற்ற விதமான கத்தோட வார்த்தையை நாங்க பைபிளை வாசிக்கும் பொழுது கத்தரங்களே அருமையாக எங்களை காத்து வருகிற கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்தி அவர் கொடுத்த ரட்சிப்பை நான் அவருக்குள்ள மறைந்திருந்து காத்து வர்றதுக்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி அவர் தந்த அந்த கிருபையின் ரட்சிப்புக்கு நான் நன்றி செலுத்தி கத்தர நாமத்தை மட்டுமே உயர்த்த விரும்புகிறேன். அவருடைய ரட்சிப்பை நாங்கள் அடையும் பொழுது நாங்கள் இன்னும் அவருக்குள்ள அவர் பரிசுத்தமா இருக்க போல நாங்களும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பதை கத்தர் எங்களை அழைத்தார். அது மட்டுமில்லை, அவர் உண்மை உள்ளவர், எங்களையும் அவரை போலே பரிசுத்தமாக இருந்து அவர்களுக்கு கத்தருக்குள் மறைந்து ஜீவிப்பதற்கு தந்த இந்த மகா பெரித அன்புக்கு நன்றி செலுத்துறேன். இப்பொழுது இந்த பாட்டை பாடி கத்தரை நான் மகிமைப்படுத்துறேன். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. நீங்க தர ஒவ்வொரு நிமிடம் நாங்க காடானாலும் என்ன எப்படிப்பட்ட நிகழ்ச்சியில் இருந்தாலும் ஆண்டவரே நீங்க எங்களை காத்து வழி நடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கு நன்றி. ஆமே, கிருபையின் மூலமாக ரட்சிக்கப்பட்டு அதுக்கு நன்றி செலுத்துறேன். ஆமேன், ஆமேன். எந்த நன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடன் உயிர் தந்த தெய்வம் நீரே. ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே எந்தனாருயிரே, இயேசுவே எந்தனாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வனம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரே, வாக்கு மாறாதவரே. ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன் இயேசுவே எந்தனாருயிரே, இயேசுவே எந்தனாருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடேன், உயிருள்ள தெய்வம் நீரே. ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே
இயேசுவே எந்த உயிரே, எந்த சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்தவா லிப நாட்களிலே, இந்த மாயுலகத்தை வெறுத்திட அளித்தீரே பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தமா நந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே, இயேசுவே எந்த உயிரே. பொன்னல்லையுமோ பெரும் பேர்ப்புகளோ பண ஆசையும் வீணல்லவோ, பரலோகத்தில் செல்வமே என் அருள் இயேசுவே, போதுமெனக்கு நீரே. ஆனந்தமா நந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே, இயேசுவே எந்த உயிரே, இயேசுவே எந்த உயிரே. ஆமென். எங்களுடைய அழைப்பை காப்பதற்கு கர்த்தரால மட்டுமே முடியும். ஆனபடி அவருடைய அபிஷேகத்தை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டுமெண்டா அவரோட பாதத்தடியில ஒவ்வொரு நிமிடம் அவருடைய பாதத்தடியில இருந்து அவரோட வல்லமையும் வெள்ளனையும் சத்துவத்தையும் கேட்போமானால் கர்த்தர் முடிவு வரையந்தவங்களை காக்க வல்லவரா இருக்கார். அவர் எங்களுடைய அடைக்கலமான தெய்வன். அதுக்காக நான் நன்றி செலுத்தி, எனக்கு தந்த ரட்சிப்புக்கு நன்றி செலுத்தி, யாவரையும் இயேசு நாமத்தின் மூலம் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் நன்றி, இயேசுவின் நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர், அருமையான சாட்சி. நிச்சயமாக ரட்சிப்புன்றது கர்த்தருடைய கையில் தான் இருக்கிறது. நாம் இவ்வளவுதான் சுவிசேஷத்தை அறிவித்தாலும் அவர் தன் வேளையில தான் அவர்கள் அழைப்பு. அவருக்கு தான் தெரியும் இப்போ இந்த வேளையிலே எப்படி அழைக்க வேண்டும் என்று சொல்லி. அப்படியாக அழைச்சு உங்களை புலவாய் வழி நடத்தி இந்த ஊழியத்தை செய்யும்படியாக நிறுத்தி வச்சுக்கிறார். அவர் முன் குறித்திருக்கிறார். அவருடைய திட்டங்கள், அனாதி தீர்மானங்கள் அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். எல்லாருக்கும் ஊழியருக்காக ஜெபித்து பாடல் பாடி துதித்தீர்கள், சாட்சி சொன்னீர்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்பட்டது. அப்படியாக துதித்து உயர்த்தின உங்களை, எங்கள் குடும்பத்தின் ஊழியங்களை கர்த்தர் நிறைய ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்பில சந்திப்போம். கண்களை ஏறெடுப்போம் என்ற ஒத்தாசிரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதியை சந்திப்போம். நன்றி சிஸ்டர். கர்த்தங்களை God நிறைய bless. ஆசீர்வதிப்பார். Amen, amen. God bless you, sister. God bless you. Amen. ஆமென், ஆமென், ஆமென். சரியாற்ற ஒன்ற நேரம் 7:32 நாங்கள் கண்களை ஏறெடுப்பு முத்தாசிவரும் பருவத்துக்கு நேரான்று பகுதி கூட கடந்து செல்வோம். நாங்கள் இவ்வளவு நேரமும் ஆரம்பிச்சோம் பாட துதி கூட கடந்து சென்றோம். அடுத்ததாக நாங்கள் சிறப்பின் வாசல் நிற்க போகிறோம். அலையுங்கள், இணையுங்கள், கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசிவரும் பருவத்துக்கு நேராக என்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த நாளில் நாங்கள் கண்களை ஏறெடுக்க போறோம். நிச்சயமாக கண்களை ஏறெடுக்க வேண்டும் என்று சொன்னால் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும். நாங்கள் ஒருவேளை சில மனுஷர்களை, சில பதவிகளை, சில உயர் பதவியில இருப்பவர்களை நோக்கி சில நேரத்துல கண்களை ஏறெடுத்திருக்கலாம், கைகளை ஏறெடுத்திருக்கலாம். ஆனால் வேலைக்காரனின் கண்கள் தன் எஜமானின் கைகளை நோக்கி இருக்குமா போலவும், அந்த வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கைகளை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவன் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. எஜமானிட்ட வேலைக்காரி நோக்கி இருக்கிறது. அவருக்கு தகுதியான கூலியை பெற்றுக்கொள்ள, அவர்கள் நல்ல தரமான வேலை செய்து விட்டார்கள் என்று சொல்லி ஒரு திருப்தியை காண. ஆனால் நம்முடைய பரம தகப்பனா எஜமான் உங்களுக்கு கொடுத்த இந்த வேலையில நாங்கள் அவரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்கு நீங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்றார். அப்படி யாரை கேட்டு பெற்றுக்கொள்வோம். அவரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும். ஆமென். அந்த விசுவாசத்தோடு ஜெபிப்போம். எங்கள் ஜெபத்தில வழி நடத்த முதலாவது நாங்கள் சிஸ்டர் கருணாவை அழைப்போம். பிரைஸ் சிஸ்டர் கருணா. Praise Lord, sister. பிரைஸ் லார்ட். கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நீர் என்ற பகுதியில் கூட நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளில் நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது தேசம் எங்கும் பொருளாதாரம் ஸ்தம்பித்துக் கொண்டிருக்கிறது. விலைவாசி அதிகரிப்பு. இந்த பிரச்சனைக்கு கர்த்தரிடத்தில் ஒத்தாசை வரும். பொருளாதாரத்துறையில் இருக்கிற அதிகாரிகளை கர்த்தரிடப்பட வேண்டும். அவர்களுக்கு தகுந்த ஆலோசனை கொடுக்க வேண்டும். வீணான காரியங்களுக்கு தங்களை விட்டு கொடுக்காதபடி, வீண் செலவுக்கு தங்களுடைய செலவுகளை செய்து விடாதபடி கர்த்தர் இந்த பொருளாதாரத்துறையில கட்டி எழுப்ப கர்த்தரிடத்தில் வானத்து பலகணி திறக்க வேண்டுமாய் செபிங்க. இந்த வறுமை என்ற தரித்திரத்தின் இருள் எங்கும் சூழ்ந்து விடாதபடி கர்த்தர் தேசங்களை காக்க வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதத்துக்காக செபிங்க. நம்மளோட ஒருமைப்படுங்க.
தேங்க்யூ சிஸ்டர். ஓகே. நன்றி அப்பா, நன்றி. உண்மை ஆராதிக்கிறோம். இதுவரை நாங்கள் நிற்பதும் நீர் மூலமாக இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை ராஜா. தகப்பனே, நாங்கள் எந்த நிலையிலும் கத்தாவை உண்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கோட்டை மரணமாகிய கத்தாவை, நீவரே எங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, யுத்தத்துக்கும் பஞ்சத்துக்கும் நீரங்களை தப்புவித்து இதுவரை காலமும் வழி நடத்தினவரை இனிவரும் காலத்துல நீரங்களை கைவிட மாட்டீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வாழுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிறைவேறி கொண்டிருக்கிறது அப்பா. இந்த பூமியிலே நாங்கள் இருக்கும் வரை நீர் எலியாவை காகம் கொண்டு போஷித்தது போல எங்களை எப்போது நீர் போஷிப்பீர் என்ற நம்பிக்கையோட நாங்கள் வாழ்கிறோம். ஆனாலும் தகப்பனே அப்பா, இந்த பஞ்சத்தினாலே உண்மை அறியாத மக்கள் அப்பா தகப்பனே, அவர்கள் இந்த உணவுக்காக தங்களுடைய வாழ்க்கையை கத்தாவே கேள்விக்குறிகளாய் மாற்றிக்கொண்டு என்ன செய்வோம், எங்கு போவோம் என்று திகைத்து கலங்காதபடி கத்தாவே உண்மை நோக்கி பார்க்கும்போது நீர் போஷிக்கிறவர் என்பதை அவர்கள் அறியும்படியாய் அவர்களை நீர் சந்திக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர்தான் எங்களுக்கு எல்லா வழியிலும் கத்தாவே உதவி செய்கிறவராய் இருக்கிறீர் அப்பா. வானங்கள் மழையை பொழிய வைக்கிறது உம்முடைய வார்த்தை கத்தாவே தகப்பனே. அதுபோல சூரியனை உதிக்க வைக்கிறவர் நீர் கத்தாவே. அப்பா, சந்திரனை நீர் எங்களுக்காக கொடுத்திருக்கிறீர் சுவாமி. மழையை நீர் எங்களுக்காக வருஷிக்க பண்ணுகிறவர் ஆண்டவரே. வருஷத்தின் நன்மைகளை நீர் எங்களுக்காக முடிசூட்டுகிறவராயிருக்கிறீர் சுவாமி. நாங்கள் அப்படியே உம்மை விசுவாசித்து இந்த இடத்திலே வாழ்கிறோம். ஆனாலும் தகப்பனே, உம்மை அறியாத மக்கள் கத்தாவே கலங்கி தவிக்காதபடி அவர்களுக்கு உம்முடைய ரட்சிப்பை காண்பீங்க ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எங்களை கத்தாவே அந்த யுத்தங்கள் வருங்காலத்திலும் கூட நாங்களாய் போஷித்து வழி நடத்தின தகப்பன். அது போல நீர் இந்த உலகத்திலே இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் உணவளிக்கிறவர் என்பதை அவர்கள் அறியட்டும் கத்தாவே தகப்பனே. உண்மை அறிய முடியாதபடி தடைப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களிலிருந்தும் அந்த ஜனங்களை விடுதலையாக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா தகப்பனே. இந்த கனடா தேசத்தை சுற்றி அப்பா சூழ்ந்திருக்கிற எல்லா பொல்லாத காரியங்களை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையாக்குகிறோம் ஆண்டவரே. அப்பா, அதிகாரிகள் கைகளிலே கத்தாவே அவர்களுடைய கைகள் இரத்த கரைகளாக மாறாதபடி, அநியாயத்தினால் நிரப்பப்படாதபடி, அப்பா வஞ்சகத்தினாலே நிரப்பப்படாதபடி எல்லாருடைய இருதயங்களிலும் பேசுங்க ஆண்டவரே. தப்புவீங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நீரங்களை பாதுகாக்கிறவர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறீர் ஆண்டவரே. எரிகிற அக்கினிக்கும் சூளைக்கும் ராஜாவாகிய எல்லாருடைய கைகளுக்கும் ஆண்டவரே எல்லாரையும் நீங்களாக்கி விடுவிக்கிறவர் நீர் கத்தாவே தகப்பனே. அப்பா தகப்பனே, உண்மையை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அந்த பஞ்சங்களும் பொருளாதார கஷ்டங்களும் எங்களை எல்லாரையும் அழித்து போடாதபடி நீர் கத்தாவே உம்முடைய கரத்திலே எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். திறப்பின் வாசலில் நிற்க நான் ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று நீங்கள் அங்கலாய்த்தது போல அங்கலாய்க்காதபடி நாங்கள் இந்த இடத்துல உம்முடைய பாதத்திலே நின்று கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜபங்கள் எல்லாம் உம்முடைய சமூகத்துக்கு வந்து சேரட்டும் அப்பா தகப்பனே. நீர் சொன்னாலாகும், நீர் கட்டளையிட்டால் நீக்கும் என்று வேதம் சொல்லுகிறபடி கத்தாவே அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தடை பண்ணுகிறவர் நடத்துகிறவர் நீர் கத்தாவே தகப்பனே. அப்பா, உம்முடைய திருக்கரத்திலே ஒவ்வொரு ஆத்துமாவையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வசனம் கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க அப்பா. தண்ணீரினால் ஏற்படுகிற பஞ்சம் அல்ல, பொருளாதாரத்தின் பஞ்சம் அல்ல, உம்முடைய வசனம், அந்த வசனத்தின் பஞ்சம் ஏற்படுக்கும் முன்பாக நீர் எல்லாருக்கும் உம்முடைய வசனத்தை கொடுக்கும் போது இந்த உலகத்தின் பஞ்சம் நீங்கி போகும் சுவாமி. அதை அவர்கள் அறியட்டும். அவர்களுடைய கண்களிலே தெளிவை உண்டாக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, வானத்திலும் பூமியிலும் உமக்கு சர்வ அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் காரணர் நீர் கத்தாவே. எல்லாரையும் தப்புவிக்க வல்லமை உள்ளவர் நீர். பொறுப்படுங்க, அதிகாரிகளுடைய மனங்களில பேசுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்தின் பாவங்களுக்குள்ளே தங்களுடைய கைகளை இட்டுக்கொள்ளாதபடி அப்பா தப்புவிக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
பாவத்தினாலே கத்தாவே இந்த உலகத்தை அழித்து கொண்டிருக்கிற ஆளுகை செய்கிற ஒவ்வொருவர்களையும், மேலான வர்க்கங்களிலே இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் அவர்களுக்காக ஜெபிக்கும்படியா எங்களை கேட்டிருக்கீங்க ஆண்டவரே. அந்த ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். புத்தி உள்ளவர்களாய் மாற்றுங்க. தெளிந்த புத்தியை அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்று இல்லாதபடி கத்தாவே தகப்பனே, உம்முடைய ஞானத்தினாலே பேதைகளை ஞானியாக்குற தகப்பன் நீர் கத்தாவே. ராஜாக்களுக்கு முன்பாக ராஜாக்களின் தள்ளி அப்பா தகப்பனே ஜனங்களை தப்புவிக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா எல்லாருடைய இருதயங்களை ஆராய்ந்தறிகிற தகப்பன் நீர் அப்பா. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கிலும் சுற்றி உலாவுகிறது என்று சொன்னபடி அப்பா அங்கெங்கோ கர்த்தாவே தகப்பனே பொல்லாத மனுஷர்களின் கைகளுக்கு இந்த ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் பொறுப்படுங்க உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதத்தை கட்டளை இருக்கிறவர் நீர் கர்த்தாவே. அவை ஒவ்வொன்றையும் கர்த்தாவே ஆராய்ந்தறியும்படியாய் எல்லாருக்கும் உம்முடைய நாமம் ஒன்று, இயேசுவின் நாமம் ஒன்றே விடுதலையை கொடுக்கும் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய கிருபைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய கிருபை எப்போதும் எங்களை சூழ்ந்து பாதுகாக்க வேண்டுமாக ஒப்பு கொடுத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்து இனிய பாதத்தை வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. பாடப்பட்டு ஜெபித்தீர்கள். எங்கள் ஜெபத்தை கர்த்தர் என்றும் ஆமேன் என்றும் அங்கீகரித்து பதில் தந்து விட்டார். நாங்கள் விசுவாசிப்போம். அப்படியா ஜெபித்த உங்களை, உங்கள் குடும்பத்தை, ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமேன். கர்த்தரை சித்தம் நாங்கள் இன்னொரு அழைப்பு சந்திக்கும் தேவ சமாதி கூறுகிறேன். நன்றி சிஸ்டர். God bless you. Bye. ஆமேன். God bless you, sister. நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசுவரும் பருவத்துக்கு நேர் என்ற பகுதியில் இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக கண்களை ஏறெடுக்க நாங்கள் சிஸ்டர் டோலி இணைப்பிற்குள் கொண்டு வருவோம். பிரைஸ் சிஸ்டர் டோலி. Praise the Lord, sister. Praise the Lord. பிரைஸ் சிஸ்டர். இந்த நாளும் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசுவரும் பருவத்துக்கு நேர் என்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளை நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது ரட்சிப்பு. விசேஷமாக ஆளுநர்கள் ரட்சிக்கப்பட ஜெபிங்க. அதிகாரிகள் இந்த நாள்ல ரட்சிக்கப்பட வேண்டும். இவர்களுக்குள்ள ரட்சிப்பு இல்லாததாலதான் இவர்கள் பதவி மோகங்கள் பண்ண ஆசையில இச்சையில விழுந்து போய் மடிந்து போறார்கள். இப்படிப்பட்ட ஆசைகளை நீத்து ரட்சிப்பு நிச்சயமாக வேணும். ஒரு கர்த்தருக்கு பயம் உண்டாகும். இவர்களுக்கு துணிகரமான பாவம். அன்றைக்கு நேபுகாத்நேச்சருக்கு துணிகரமான பாவம் வந்தது. இது நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொன்னார். அந்த பெருமை நாவி அங்கே அவரை அந்த கணமே அவர் வார்த்தை சொல்லி முடிச்ச உடனேயே அவர் என்ன செய்யறார்? புல்லுமைய போனார். அதுக்கப்புறம் அவருக்கு திரும்ப வந்தது, என் புத்தி திரும்ப வந்தது. என்னில மேலான ஒருவர் இருக்கிறார். அவர் தான் ராஜாதி ராஜா. இந்த எல்லாவற்றையும் ஆளுகிற ராஜா. அவர்கிட்ட அதிகாரம் இருக்கு, வல்லமை இருக்குன்றது உணர்ந்தார். அதே போல இந்த ராஜாக்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் உண்டாகும்படியா, இவர்களுக்குள்ள ஒரு மனம் திரும்ப உண்டாகும்படியாக, ராஜாக்கள் மக்கள் நலம் கருதி செயல்படும்படி, அவர்கள் ரட்சிப்பு உண்டாகும்படியா, அதிகாரி பூர்வத்திற்கு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யாதபடிக்கு உண்மையுள்ள உத்தமுள்ள அதிகாரிகளா இருக்கத்தக்கதாக எல்லாருக்காகவும் ஜெபிங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படும். எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேணும் என்றதோட சித்தமாயிருக்கு. அந்த சித்தம் நிறைவேற ஜெபிங்க. நாங்களோட ஒருமைப்படுகிறேன். ஆமேன் 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 ஆமேன். இயேசுவே நன்றி, நன்றி இயேசுவே நன்றி அப்பா. இந்த ஜெப வேலை உம்மை தேடி வந்தோம் ஆண்டவரே. அப்பா நீரே எங்களுக்கு கோட்டையும், நீரே எங்களுக்கு தஞ்சமா இருக்கிறபடி ஆண்டவரே, உங்களோட பாதத்தடியில நாங்க வந்து நின்று உங்களோட கிருபையின் மூலமாக எங்களை ரட்சித்தீங்க ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே இந்த மக்களுக்குள்ளே ஆண்டவரே அதிபதிகள் ராஜாக்கள் அங்கு உள்ளவர்கள் யாவருக்குள்ளே ஆண்டவரே உங்களோட பெரிதான ரட்சிப்பை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. என்ன விதமான அப்பா விளம்பரத்துல அவங்க இருந்தாலும் ஆண்டவரே நீங்க எங்களை தேடி வந்தீங்க ஐயா. அதே போல ஆண்டவரே இவர்களுக்கு ஒரு பெரிதான அன்பை, உங்களோட தேவ அன்பை அவர்களை ஊற்றி ஆண்டவரே உங்களோட வெளியேற பெற்ற ரத்தத்தினால அவங்க உள்ளங்களை கழுவி அவங்களுள்ள பெருமை ஆவியாலும் ஆண்டவரே எல்லா விதமான அசுத்தமான ஆவியும் கழுவி சுத்திகரிக்கும்படியாக ஜபிக்கிறேனப்பா. அப்பா நீங்க எங்களுக்கான மறுத்தீங்க, எங்களுக்கான உயிர்த்தீங்க ஆண்டவரே. அதுக்கான நன்றி செலுத்துறேனப்பா. நீங்க நல்லவர்,
போதுமானவர் என்று கூறத்தக்கதாக இவங்களுக்குள்ள ஒரு பெரிதான அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களை ரட்சிப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. உங்களுக்காண்டி மரித்தீரே, எங்களுக்காண்டி பாவம் சுமந்தீரேப்பா. நீங்க ஒருபோதும் அவர்களை கைவிட மாட்டீங்க அப்பா. பாவிகளை ரட்சித்த தேவனே, இப்பொழுதும் கரம் பிடித்து நடத்துங்க ஐயா. கண்மேலியின் தேவனே, அவர்களுக்கு ஒரு கிருபையை கொடுங்க, அறிங்க மனத்தாழ்மையை கொடுங்க. அந்த பெருமை ஆவியில யாவற்றையும் இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுறேன் அப்பா. அந்த அதிபதிகள் ராஜாக்கள் யாவருக்குள்ளும் ஆண்டவர் ஒரு தேவ பயத்தை கொடுக்கும்படியாக கட்டளையிட்டு ஜபிக்கிறேன் அப்பா. இயேசுவே, உங்களுடைய வல்லவை நிறைந்த கரம் குறுகி போகவில்லையா? உலகம் எங்கும் கூட ஆவி உலாவி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே, அவர்களுக்கு ஒரு மனத்தாழ்மையை அனுப்பி ஆண்டவரே, அவர்களை ரட்சிக்க வந்த உங்களை வெளியேறு பெற்ற அந்த ரட்சிப்புக்காக நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க அவர்கள் உங்களை சொந்த ரட்சராக ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே உங்களுடைய கிருபையை கொடுங்க. கிருபையின் மூலமாக நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம்ப்பா. அவர்களுக்குள்ள தயவை மன்னிப்பையும் கொடுத்து ஆண்டவரே, அவர்களை உங்களுக்கு உரியவர்களாக மாற்றும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அவர் ஒரு காலம் வெற்றி கொடி பிடித்து நடத்து உங்களுக்கென்று சாட்சியாளா இருப்பவர்களாக மாற்றும்படி ஜபிக்கிறேனப்பா. அப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி. கோலியாத்தை முறியடித்தார் இயேசுவின் நாமத்தினால் அப்பா. விசுவாச கேடயத்தை அப்பா, கேடயத்தின் மூலமாக பிசாசை கொன்றீங்க ஆண்டவரே. அதை எப்படியா அதேபடியான ஒரு விசுவாசத்தை அவங்களுக்கு கொடுங்க. கடுகால விசுவாசத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவங்களோட மனக்கண்களை திறவுங்க. அவங்களோட அப்பா இருதயத்தை ஆண்டவருக்கு அவங்க ஏற்றுக்கொள்வதற்கு உங்களோட வெளியேறு பெற்ற இரத்தத்தினால் கழுவி அவங்களுக்கு ஒரு புதிதான வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களோட ரட்சிப்பை கட்டளையும்படியா ஜெபிக்கிறேன். நீங்க வாக்கு தத்தம் செய்தார், வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. காடானாலும் மேடானாலும் கத்தருக்கண்டு அவர்கள் நடப்பதற்கு ஆண்டவரே, உங்களோட கலப்பையில் கை வைத்தவர்களும் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களும் வழி தப்பி போய்விட்டார்கள். அவர்களை அப்பா ரட்சிக்கப்பட்டவர்கள் பின்மாறி போய் இருக்கிறவர்களுக்காண்டும் வருகிறேன் ஆண்டவரே. அவர்களுக்கு உங்களோட தேவ அன்பை அனுப்பி உங்களுடைய அபிஷேகத்தை அனுப்பி அவர்களையும் ரட்சிக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க அன்பு நிறைந்த தகப்பனதுக்காக நன்றி செலுத்துறேன். உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யும் ஐயா. கத்தாவே, உங்களுக்கு மட்டும்தான் அந்த அருளை கொடுக்க முடியும் ஆண்டவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கும் பொழுது தயவு உங்களிடத்திலிருந்து தான் வரக்கூடியதா இருக்குது. இந்த மக்களுக்கு ஒரு பெரிதான தயவையும் மன்னிப்பையும் கொடுத்து அவர்களை விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு அவர்களுக்கு ஒரு பெரிதான அன்பை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசு, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. பாரப்பட்டு ஜெபித்தீர்கள். அப்படியாக ஜெபித்த உங்களையும் உங்கள் குடும்பத்தை உங்களுடைய எங்களை கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கத்தங்கள் ஜெபங்களுக்கு தாமன்றும் ஆமீன் என்று பல தந்துவிட்டு நாங்கள் விசுவாசிப்போம். கத்தரி சித்தமான சந்திப்பிற்கு தவசமாற்று கூறுவோம். நன்றி சிஸ்டர். நன்றி. God bless you, sisters. ஆமேன், ஆமேன். கத்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசையுடன் பருவத்துக்கு நீர் என்ற பகுதியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இந்த நாளும் நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். இந்த நாளில் நான் கண்களை ஏறெடுக்கிறேன், என்னோடு இணைந்திருங்கள். இந்த நாளும் நாங்கள் கண்களை ஏறெடுக்க போறோம். இன்னைக்கு சபை ஊழியர்களுக்காக விசுவாச குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்க போறோம். ஏனென்று சொன்னால் இந்த நாட்கள் பொல்லாதெல்லாம் இருக்குது. இன்றைக்கு அநேகர் இடறிக்கொண்டு போறார்கள் விசுவாசத்துல. அவங்க பின்னிலைமைக்குள்ள பின்னானவைகளை நாடி ஓடுகிறார்கள், உலகத்துக்குள்ள போறார்கள். இன்றைக்கு விசுவாசத்துல நிலைத்திருக்கும்படியாக பெற்றுக்கொண்டு ரட்சிப்பை முடிவு காத்து கொள்ளும்படியாக கத்தர் இந்த நாட்கள் அவர்களை நடத்த வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து செபிக்க போறோம். நாலு சபை கூடி வர சிலர் விட்டு விடுகிறார்கள். புத்தி சொல்லும்படியா கத்தர் சொல்லுகிறார். அப்படியாக சபை கூடி விட்டு விடாதபடிக்கு அப்பா நல்ல மெய்ப்பனாய் இருந்து சபைக்குள்ள ஆவிக்குரிய உண்மையோடும் ஆராதிக்கிற சபையாய் எழும்பும்படியாக ஒரு எழுப்புதலை சபையில காணும்படியாக நாங்கள் செபிப்போம். ஊழியங்களுக்காக என்னோட ஒருமனப்படுங்கள். சோஸ்திரம் ஆண்டவரே, நன்றி தாப்பரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த நல்ல அருமையான வேலைக்காக நன்றி, நன்றி, நன்றி.
எங்கள் விண்ணப்ப சத்தத்தை கேட்பவரே எமக்கு சோஸ்திரம் சோஸ்திரம். இதனாலும் கண்களை ஏறெடுக்கிறோம். ஒத்தாசையும் பருவத்துக்கு நேராக வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர் இடத்துல எனக்கு ஒத்தாசை வரும். அந்த விசுவாசத்தோடு இந்த நாள் இந்த செப குறிப்பு நம்முடைய திருக்கரத்துக்குள் தருகிறேன் ஐயா. தகப்பனே, இந்த நாள் சபை ஊழியங்களுக்காக செபிக்கிறோம், சபைகளுக்காக செபிக்கிறோம், ஊழிய குடும்பங்களுக்காக செபிக்கிறோம், ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு தெருக்களையும் ஆதி திருச்சபையில கிடந்த இருந்த ஐக்கிய பாடுகள், ஒருமன பாடுகள் அப்பா விட்டு கொடுக்க தன்மைகள் கீழ்ப்படி உண்டாவடியா செபிக்கிறோம் ஆண்டவர். வார்த்தைக்கு நடுங்கிறவனை நோக்கி பார்ப்பேன் என்று சொன்ன கர்த்தர் நீங்க இந்த நாள் வார்த்தைக்கு நடுங்கும்படியா உங்களுடைய வார்த்தையான நீங்க ஆண்டவர். இதனால் உமக்கு ஒரு பயம் சபைகளுக்குள்ள உண்டாவடியா செபிக்கிறோம் ஆண்டவர். உலக காரியங்கள், உலகத்துக்கு ஒத்த விஷயங்கள் எல்லாவற்றையும் விட்டுத்து போடுங்க ஆண்டவர். சபையை நீர் சம்பாதித்து அவங்களுடைய வெளியேறப்பெற்ற ரத்தத்தினால இதனால சபையை நீ ஆசீர்வதித்து மகள பண்ணுவியா. சபையில் ஆண்டவரே அறுவடை பெருகுவதாக. தகப்பனே, மணவாட்டியான சபை மணவாளம் வருகைக்கு ஆயத்தப்படும், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த அந்த தேசத்துக்கு அந்த பட்டணத்து சபை காவலனா இருக்க கிருபை செய்வீராக. அப்பா, இந்த நாட்கள் சபை எட்டிக்கிறார்கள் ஐயா. சபைக்கு ஆண்டவர் வியாபார ஸ்தலங்களாய் கள்ளர் கோயா மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கள்ள போதர் கள்ள தீக்க எழுந்து துர்பேதத்தை பரப்பி கொண்டிருக்கிறா. இது உம்முடைய வார்த்தை நிறைவேறிச்சு கத்தா, அதுக்காய் சோஸ்திரம். ஆனாலும் நீர் இரக்கம் செய்கிற தகப்பனையா, உடைய பிள்ளைகள் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி கத்தாவே வார்த்தை அறிகிற அறிவில வளரத்தக்கதாக, உண்மை அறிகிற அறிவில நிலைத்திருக்கத்தக்கதாக, உடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளத்தக்கதா நீ கிருபை பாராட்டுகிறார், கிருபை பாராட்டுகிறார். பொய்யான மாயை நம்பி தங்களுக்கு வரை கிருபையை போக்கடிக்காதபடி கத்தாவே அப்பா, நீர் அவர்களை வெள்ளி பாய்ந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்க கிருபை செய்யபடியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஊழியக்கார குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் உம்மிடத்துல இருந்து இந்த ஊழியத்தை வார்த்தையை பெற்றுக்கொண்டு தங்கள் சபைக்கு வேண்டி ஆவிக்குரிய மன்னாவையா தகப்பனை பகிர்ந்தளிக்கத்தக்கதா ஆவியானவர்கள் இடர்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. இவர்களுக்குள்ளே ஒரு பதவிமோ பணாசை மேற்கொள்ள ஆண்டவர். தகப்பனே, உம்முடைய கரத்தில் ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் ஜெபிக்கிறோம், ஊழியங்களை ஆசிர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர். உமக்காக அக்கினி ஜுவாலைகளால் மாற்றுவனமாய் ஜெபிக்கிறோம். உலகத்தை கலக்கிறோம், இங்கே வந்துவிட்டேன் சொல்லும்படியா அவளை நிலைநிறுத்த வேண்டுமாய், நிலையத்தில் அபிஷேகத்தால் நிலைப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, அவளை காத்து கொள்ளுங்க ஆண்டவர். அப்பா, விசேஷமாக தகப்பனே விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். விசுவாசத்துல பலப்படுத்துங்க ஆண்டவர், பலப்படுத்துங்க ஆண்டவர். இந்த நாட்கள் பொல்லாத கத்தால் சூழ்நிலைகள் ஆண்டவர் சூழ்ந்திருக்கிற மனுஷருடைய காரியங்களை பார்த்து அப்பா பின்னானைகளை நாடி ஓடாத படிக்கத்தால் எதற்காக பிடிக்கப்பட்டவாளை பிடித்துக் கொள்ளும்படியா ஆசையால் பின்தொடரத்தக்கதாக கத்தா நீர் அவரோட விசுவாசத்தை உறுதிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசுவாசத்தை நிலைத்திற்கு அபிஷேகத்தை நிலைப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, பொறுப்பெடுங்க ராஜா, பொறுப்பெடுங்க ராஜா. உடைய வருகையில யாரும் கைவிடப்பட்டு போகாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளும் முடிய பரிந்து நிலைத்திருக்கிற கிருபை செய்யுங்க ஆண்டவர். உடல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். சுவிசேஷ பாரம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நெருக்கி ஏவட்டும் ஆண்டவரே. அப்பா, ரத்தத்துக்குள்ள தருகிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்க ஆளு செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அகப்பனே, உம்மை தேடுகிற தாகம் அவர்களுக்கு உண்டாட்டும் ஐயா. அப்ப ஆத்தும பாரவர்களுக்கு உண்டாட்டும் ஆண்டவர். விழிப்பா இருக்கத்தக்க விழிப்புணர்வு உண்டாட்டும் ஆண்டவரே. காலத்தை அறிகிற அறிவில வளரத்தக்கதால் அதை அறிந்து அதை பயன்படுத்தி கொள்ளத்தக்க ஞான இருதயத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அப்பா, அறுபடியை காணத்தக்க வழிவாசல திறங்க ஆண்டவர். அப்பா, சிலர் சபை கூடி விட்டு விடாத படிக்க அவர்களுக்கு புத்தி சொல்லத்தக்க அந்த புத்தி அவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்க உணர்வு உள்ளது இருதயங்களாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். தகப்பனே, ஆளுக செய்யுங்க, ஆளுக செய்யுங்க. உம்முடைய தேசம், நம்முடைய வீடையா அப்பா, இந்த நாட்கள் ஆண்டவர் சபை பெருகட்டும் ஆண்டவர். சபையில் அறுவடை பெருகட்டும் ஆண்டவர். ஆத்துவ பாரம் பெருகட்டும், சுவிசேஷ பாரம் பெருகட்டும் ஆண்டவர். ரட்சிப்பில் துதியொலி சத்தம் கேட்கட்டும் ஆண்டவர். ரட்சணிய சந்தோஷம் உண்டாட்டும் ஆண்டவர். அப்பா, நம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம், ஒப்புவிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாட்கள் நீங்க வெட்டி சென்ற அந்த கடமை உணர்வு அப்பா பெற்றுக்கொண்டு வரல அப்பா, அந்த பாரத்தோடு ஓடத்தக்கதா கிருபை செய்வீராக. புதிய
வழிகளை திறந்து கொடுப்பீரா கத்தாவே. ரட்சிக்கப்பட எத்தனையோ உள்ளங்கள் இருக்குது கத்தாவே. ஐயா, இந்த நாட்கள் விசேஷமா மிஷனரிமார்கள் சுவிசேஷர்களுக்காக ஜெபிக்கிறோம். இவ்வளவு பாரத்தோட ஆண்டவர் நெருக்கத்தோடு அவர்கள் நெருங்கி போய் நின்று கத்தாவே. இந்த நெருக்கத்தின் சூழ்நிலை ஐயா அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். ரோடு நீர் கூட இருப்பீராக. உடைய நிலை ஆசீர்வதிப்பீராக, விசாரிப்பீராக. இன்னைக்கு சிறையிருப்பில் இருக்கிற ஒவ்வொரு மிஷனரிமார்களுக்கா சுவிசேஷர்களுக்கா ஜெபிக்கிறோம். சிறையிருப்பை மாற்றி விடுதலையாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டு. தகப்பனே, ஒரு குடும்பங்களை விசாரிங்க ஆண்டு, வழி நடத்துங்க ஆண்டவர். அவர்களுக்கு உண்டானத பாரம் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு உண்டாட்டும் ஆண்டவரு. அப்பா தகப்பனே, இந்த உலகத்தை உண்மையாத மக்கள் ஆதாயப்படுத்தத்தக்கதா விடுவர்கள் எல்லாரும் எடுத்துக் கொள்ளப்படத்தக்கதா அப்படிப்பட்ட ஆத்ம பாரத்தோடு ஜெபிக்கத்தக்கதா திறப்பின் வாசல் நிக்கிற ஒரு திறவைய வல்லமை கொடுங்க ஆண்டவர். ஒரு செபாவி ஒவ்வொருக்கும் ஊற்றுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வானொலி ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறோம். நேரத்துல ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். பத்திரிகை ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறோம். தொலைக்காட்சி ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எந்தெந்த ஊடகங்களுக்கு கூட அவருடைய நாமம் அறிவிக்கப்படுது அந்த ஊடகங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். தடைகளை விட்டவங்க ஆண்டவர். மனுஷன் செல்லாத இடத்துல எல்லாம் நம்முடைய வல்லமை அலையாக பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. அப்பனே, ஒவ்வொரு ஆத்மாவும் ரட்சிக்கப்படும். எல்லா ஆத்மாவும் என்னடியது என்று சொல்லி கத்தா. இந்த நாட்கள் அந்த வெளியேற பெற்ற ஆத்மாவும் உடைய வெளியேற பெற்ற ரத்தத்தால் மீட்கும்படியான பணியில ஒவ்வொரு பிள்ளைகளும் செயல்படத்தக்கதாக அப்பா ஒரு பாரத்தை கொடுங்க, ஒரு உணர்வை கொடுங்க, ஒரு விழிப்பை கொடுங்க. நல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியா ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஊழியம் கொள்ளல ஊழியம் செய்ய வந்தேன்னு நீங்க சொன்னீங்கப்பா. அப்படியான உணர்வை ஒவ்வொருத்தருக்கு கொடுத்து ஆத்தும பாரத்தோடு செயல்பட கிருபை செய்யுங்க ஆண்டவர். அப்பா நல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த ஆண்டு ஒரு பெரிய எழுப்பு காணணும் ஆண்டவர். பூமியில் அக்கினியை போடாது இப்பொழுது பற்றிட வேண்டும் என விரும்ப சொன்னீங்களப்பா. அந்த அக்கினியை இப்பொழுதே போடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஒவ்வொரு மேல் வீட்டு அறையிலும் எழுப்பு உண்டாட்டும் ஆண்டவர். சேனையாளின் கத்தர சேனையா எழும்பி சொல்ற கூட்டம் எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தினால கத்தாவே. நல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுக்கும். நாட்டுகளை தகத்தறிகிறோம் இயேசுவின் நாமத்தினால். உம்முடைய நாமம் ஒன்றிய ஒவ்வொருவர்களை பயப்படட்டும் மாட்டோம். நல்ல கருத்துக்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம். அப்பா ஜெபத்தைக்களின் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சோஸ்ரம் 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 ஆண்டவரே. இதுவரை நேரமும் கண்களை ஏறெடுப்போம் முத்தாசிரம் பருவத்துக்கு நேரான்ற பகுதியில எங்களை நடத்தினீங்க கத்தாவே. திறப்பின் வாசல் ஒருமுகப்பட உம்மிடத்துல ஸ்தோத்திரத்தோட எங்கள் விண்ணப்பத்தை தெரியப்படுத்தும். நீங்க பாராட்டின நல்ல அனுகூலப்படுத்த தருணத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். எங்களை இணைத்தீர், அதுக்காய் நன்றி. இந்த சங்கம் வானொலிக்காய் நன்றி. இந்த நித்திய வெளிச்சத்தின் பகுதிக்காய் நன்றி அப்பா. இந்த கண்களை ஏறெடுப்போம் முத்தாசிரம் பருவத்துக்கு நேரான்ற நேரத்துக்காய் நன்றி ஆண்டவர். தகப்பனே, இந்த நாளும் கண்களை ஏறெடுத்த சிஸ்டர் கருணாவுக்கா நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். நல்ல சுகபல ஆரோக்கிய சோதனை கொடுங்க அப்பா. பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவர். உடைய எல்லைகளை விசாலப்படுத்தி வழி நடத்துவீராக இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்த கரத்தில் ஒப்பு ஜெபிக்கிறோம். அதே போல டோலிக்காய் நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். தகப்பனே, அவருடைய குடும்பங்களை ஊழியங்களை ஆசீர்வதிங்க கத்தா. நினைத்தீங்களே கத்தா, பாரப்பட்டு செபிக்க வைத்தீங்களே, அதுக்காக நன்றி ஆண்டவர். தொடர்ந்து வழி நடத்த வேண்டுமா இயேசுவின் நாமத்தில் புகழ் ஜெபிக்கிறோம் ஐயா. அடியாளுக்கும் இந்த நேரத்தை தந்தீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவர். ஒரு சோஸ்திரம் குடும்பத்தை ஊழியங்களை ஆசீர்வதிப்பீரா. ரப்பின் வாசல் நிக்கத்தக்கதா இன்னும் வல்லமையோடு அம்மா ஆவியோடு உண்மையோடு உண்மையாக வல்லமையா ஜெபிக்கத்தக்கதா ஆவியான கிரியசிவன்மாய புகழ் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். நாளும் தகப்பனைய முடியாத சிஸ்டர் ரஞ்சனிக்கா ஜெபிக்கிறோம் கத்தால். சோரிக்கு நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவர். கண்ணுக்கு பலவீனங்களை எடுத்து போயிடுங்க ஆண்டவர். தகப்பனே, நடக்கிற ஆபரேஷன் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த இடத்திலும் நீங்க கூட இருப்பீரா. கண்களை தொடுவீராக அப்பா. ஒரு தெளிந்த பார்வையை கட்டவிழ்ப்பீராக. அவையானவர் தாம் இந்த இடத்துல ஆளுக செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். டாக்டர் நர்ஸ் மேல பொறுப்பெடுக்கணும் ஜெபிக்கிறோம். பாவிக்கிற உபகரணங்களை பொறுப்பெடுக்கணும் ஜெபிக்கிறோம். நீங்க அந்த இடத்துல கூட இருந்து நடத்துவீராக அப்பா. சகோதரி வேண்டிக் கொள்ள நிலப்பட மிகவும் அதிகமாய் செய்து முடிக்க நம்முடைய கிருபை அப்பா. அந்த கிருபை சகோதரி சூழ்ந்து கொள்ள நம்முடைய தலைமையினால சகோதரி சுகமானார நாங்கள் அறிக்கை பண்றோம். உமக்காக இன்னும் எழுந்து பிரகாசிக்க
நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டு. அப்படி குடும்பத்தை ஊழியங்களை ஆசீர்வதிங்க. யாரத்தை கொண்டு வைத்துக் கொண்டு பாதுகாத்தனுங்க. உங்களுடைய தலைமையால் சுகப்படுத்தி இந்த சமூகத்துல மீண்டும் அழைத்து வந்து ஊழியத்தை நீங்க செய்யப்படுற வைக்கப்படுற கிருபைக்காய் நன்றி செலுத்துறோம். ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லி முற்றுமாய் ஒப்புக்கொடும். இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்து. இந்த வேலைக்காய் நன்றி அப்பா. தொடர்ந்து மீதியான பகுதிகளை ஆசீர்வதித்து வழிநடத்தாங்க. வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியை ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவர். வெளிச்சத்தை காணுங்கள். ஆவியின் கண்கள் திறக்கப்படட்டும். வார்த்தை இதய பலகை எழுதப்படட்டும். விசுவாசம் அறிவிக்க பண்ணி அப்பா இதற்காய் பிடித்துக் கொள்ளப்பட்டோமோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் பின்தொடர எங்கள் கிருபைதான். இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி ஒப்புக்கொடு செபிக்கிறேன். செபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி, நன்றி.